ஒரு குரு கிட்ட அவரோட பழைய தப்ப தோண்டி எடுத்து இன்னைக்கு அதே தப்ப பண்ணிடாதீங்கன்னு ஒரு சீடன் மிரட்டுனா எப்படி இருக்கும்? மகாபாரத போர்க்களத்துல துரியோதனன் பயங்கரமான தந்திரத்தோட தன் குரு துரோணாச்சாரியர் கிட்ட பேசுற ஒரு முக்கியமான ஸ்லோகம் தான் இது. எதிரி படைய பார்த்த உடனே துரியோதனனுக்கு ஒரு பயம் வருது. ஆனா அந்த பயத்தை மறைச்சுக்கிட்டு தன் குருவையே குத்தி காட்டுறான். ஏன் அப்படி சொன்னா? அந்த ஸ்லோகத்துல அப்படி என்ன இருக்கு? வாங்க முதல்ல அந்த ஸ்லோகத்தை பார்த்துட்டு அதோட பின்னணிய பாப்போம். பச்சைதாம் பாண்டு புத்ராணாம் ஆச்சாரிய மகதீம் சமூம் வியூடாம் திரிபத புத்ரேன தவ சிஷ்யேன தீமதா. துரியோதனன் தன் குருவான துரோணாச்சாரியர் கிட்ட போய் பாண்டவ படைய சுட்டி காட்டி பேசுறான். ஆனா அவன் சாதாரணமா சொல்லல, குருவோட பழைய காயத்தை தோண்டி அவரை உசுப்பேத்தி விடுறான். அது எப்படின்னு பாருங்க. துரியோதனன் பாண்டவ படையின் தளபதியான திருஷ்டத்யும்னனை சுட்டி காட்டி பேசுறான். ஆனா அவன் பேரை சொல்லாம திருபதனனின் மகன் மற்றும் உங்களுடைய புத்திசாலியான சீடன் அப்படின்னு சொல்றான். இதுல ஒரு பெரிய நக்கல் இருக்கு. துரோணாச்சாரியருக்கும் பாஞ்சால நாட்டு மன்னன் திருபதனனுக்கும் முன்னாடியே ஒரு பகை இருந்துச்சு. திருபதனன் துரோணாச்சாரியரை பழிவாங்கணும்னே ஒரு யாகம் செஞ்சு துரோணரை கொல்லக்கூடிய ஒரு மகன் வேணும்னு வரம் கேட்டு பிறந்தவன் தான் இந்த திருஷ்டத்யும்னன். விஷயம் தெரிஞ்சும் திருஷ்டத்யும்னன் தன்னிடம் வில்வித்தை கத்துக்க வந்தப்போ துரோணாச்சாரியர் அவருக்கு பாரபட்சம் இல்லாம சொல்லி கொடுத்தாரு. இதைதான் துரியோதனன் இப்ப குத்தி காட்டுறான். பாத்தீங்களா குருவே, உங்களை கொல்லணும்னு பிறந்தவனுக்கு நீங்களே சொல்லி கொடுத்த வித்தைய வச்சு இன்னைக்கு உங்களுக்கே எதிரா அவன் படை திரட்டி நிக்கிறான் அப்படின்னு சொல்றான். துரியோதனன் ரொம்ப மறைமுகமா ஒரு வார்னிங் கொடுக்கறான். அன்னைக்கு நீங்க அவன் கிட்ட தாராளமா நடந்துகிட்டீங்க, பெருந்தன்மை காட்டுறீங்க, அதோட விளைவை இப்ப பாருங்க. அதே மாதிரி இப்ப உங்க செல்ல சீடர்களான பாண்டவர்கள் மேல பாசம் காட்டி போர்ல மென்மையா இருந்துடாதீங்க, அப்புறம் நமக்கு தான் ஆப்பு அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்றான். சிம்பிளா சொல்லணும்னா இந்த ஸ்லோகத்துல துரியோதனன் குருவுக்கு மரியாதை கொடுக்க போன மாதிரி தெரிஞ்சாலும் நிஜத்துல அவரை தர்ம சங்கடப்படுத்தி பழைய தப்ப திரும்ப பண்ணிடாதீங்க, பாண்டவர் மேல இருக்கிற பாசத்துல போர்ல கோட்டை விட்டுடாதீங்கன்னு மறைமுகமா மிரட்டுறான். அடுத்தடுத்த ஸ்லோகத்துல பாண்டவ படையில இருக்கிற மத்த வீரர்களை பத்தி துரியோதனன் என்னென்ன சொல்றான்னு பாப்போம்.